இந்த கொழுப்பு தன்மையோடு இருக்கிற சாப்பாடு வந்து ஆறவே ஆறாது, அப்படியே இருக்கும், சூடு அப்படியே இருக்கும். நீங்கள் எவ்வளோ நேரம் ஆனாலும் அப்படியே இருக்கும். ஆறுறதுக்கே கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகிடும். அதனால் இந்த சாதத்தை பிரித்து ஒவ்வொரு பாத்திரத்துலையாக போட்டு அதில் போட்டு ஃபேனை போட்டு ஆற வச்சு இதெல்லாம் ஆறின பிறகு இதுக்கு ஆறதுக்கு 3 மணி நேரம் அதுக்குள்ளே வெளியில் போயிட்டு வந்துட்டு திரும்ப அதை எடுத்து அந்த சாதத்தெல்லாம் கிளறும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கிளறிட்டு அதில் நிறைய தண்ணி ஊற்றி அதை நல்லா பிசைஞ்சிட்டு, ஏன்னா அவங்களுக்கு தண்ணிக்கு ஒரு இடத்துல அலையக்கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியமாக. நான் சாப்பாடு கொடுக்குறதுலே அந்த ட்ரையாக கொடுக்கவே மாட்டேன். நிறைய தண்ணி ஊற்றி அதை பிசைஞ்சு அதை எடுத்து அந்த பக்கெட்டில் ஃபுல்லாக போட்டு எல்லா பக்கெட்லேயும் போட்டு இதை வண்டியில் எடுத்து வந்து வச்சு பாருங்களேன், 6 பக்கெட்டு இந்த மாதிரி தான் வச்சு இது எல்லாத்தையும் இப்போ எடுத்துகிட்டு போகும்போது காத்திருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. முன்னாடி வந்து நான் சாப்பாடு போடுறேங்கிற இந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போது கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, எங்க நீங்கள் சாப்பாடு போடுறீங்கன்னு தெரியும், இவ்வளோ சாப்பாடாக நீங்கள் தினம் போடுறீங்க, இவ்வளோ நாள் இவ்வளோ சாப்பாடு கொண்டு வந்தால் நான் எங்களுக்கு போட்டுட்டு இருந்தீங்க அப்படிங்கிறாங்க. அது ஒரு கண் வைக்கிற மாதிரி தான் இருக்குது. அது எல்லாருமே நின்று அது ஒரு கேள்வியாக கேட்குறாங்க. அவ்வளோதான் போட்டுட்ருக்கேன் அப்படிங்கிறது இப்போ தான் வெளி உலகத்துக்கு தெரிய வருது. அப்புறம் இவங்களுக்கு ஒவ்வொரு இடமா நான் போய் சீக்கிரமாகவே போட்டுடுறேன். அவங்க நேரத்தோடு சாப்பிட்றாங்க, நேரத்தோடு இப்போது நல்ல சாப்பாடே சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. நீங்களும் உணவளிக்க உதவலாம். Please help us to feed.